ராகுல் காந்திக்கு எதிராக டெல்லி முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சுவரொட்டிகள், பிளெக்ஸ் பேனர்கள், அதுதான் இன்னைக்கு தேசிய அரசியலில் மிக பரபரப்பான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம், இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில். நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் திமுக இடம்பெறாத ஒரு ஆலோசனை கூட்டம். திமுக மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் கழுவி ஊத்திருக்கிறாரு. மமதா பானர்ஜி மேடம் கழுவி ஊத்திருக்காங்க. யார? காங்கிரஸ் கட்சிய, ராகுல் காந்திய. இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் முதல் முறையாக திமுக இல்லாமல், அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில், மம்தா பானர்ஜியுடைய கடும் விமர்சனங்களுக்கு இடையில், அதுவும் எப்படி டெல்லி முழுவதும் பேனர் அடிச்சு ஊட்டிருக்காங்க. நம்ம அந்த வீடியோவையும் பார்க்க போகிறோம். இதற்கு மத்தியில சரிங்க, திமுக உங்களுக்கு ஆகல, அவங்க கலந்துக்கல, வேண்டாம், ரைட்டு. அப்ப தாவேகா கலந்துருக்கணுமே. ஏன்னா தாவேகா இன்னைக்கு யாருடைய கூட்டணியில இருக்கிறாங்க? தாவேகா இன்று காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேகாவாவது இதுல கலந்து கொண்டிருக்க என்று சொன்னால், தாவேகா இந்த கூட்டணியில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் தாவேகா கலந்து கொள்ளவில்லை? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும், காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இனி என்ன ஆகும் என்பதை பற்றியும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, முதல்ல அந்த விஷுவலை கொஞ்சம் நான் உங்களுக்கு முடிஞ்சா காட்டுறேன். நீங்க ஃப்ரேம்ல ஸ்கிரீன்ல அந்த கார்ட்ஸை பாருங்க. ராகுலுக்கு எதிராக டெல்லியில் போஸ்டர்கள். காங்கிரஸை நாங்கள் பலவீனப்படுத்துவதாக சொல்கிறார்கள், ராகுலே அதை திறம்பட செய்கிறார் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸை நாங்கள் பலவீனப்படுத்தலாம் வேண்டாம், ராகுல் காந்தி ஒருத்தர் போதாதா, எங்க எல்லாரும் விட சிறப்பா அவர் செய்யறாரே அப்படின்னு யார் சொல்றா? கெஜ்ரிவால் சொல்கிறார். இதேதான் உதயநிதி ஸ்டாலினும் சொன்னார். நாங்க கூட இவ்வளவு நாள் நினைச்சோம் காங்கிரஸ் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணம் பாஜக தான்னு. இப்பதான் தெரியுது காங்கிரஸ் வெற்றி பெறாமல் இருப்பதுல காங்கிரஸே ஒரு பெரிய காரணம் என்று உதயநிதி ஸ்டாலின் ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருந்தார். அதே மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது அடையாளத்தை இழந்து வரும் காங்கிரஸை நம்பி நாங்கள் இல்லை. இது யாருன்னு கேட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி. காங்கிரஸ் தன்னுடைய அடையாளத்தை இழந்து வருகிறது அப்படின்னு சொல்லி, 20 ஆண்டுகள் எங்கள் முதுகில் சவாரி செய்த காங்கிரஸ் முதுகில் குத்தியது. 20 ஆண்டுகள் எங்கள் முதுகில் சவாரி செய்த காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்தியது. இது உதயநிதி ஸ்டாலின். இப்படி உதயநிதி ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அது மாதிரி சரத்பவார் எல்லாரும் சொன்ன பிளெக்ஸ் பேனர் இன்னைக்கு டெல்லி முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் கூட்டம் கூடியிருக்கிறது. இதுல மிக மிக முக்கியமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப கேரளாவில் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற பொழுது பினராயி விஜயன் என்ன சொன்னார் தெரியுமா? ராகுல் காந்தி இதுல ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஏன்னா ராகுல் காந்தி தான் சொன்னாரு, இன்னும் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை ஏன் நடைபெறவில்லை என்று ராகுல் காந்தி தான் கேட்டார். இதோ அவர் இன்று மகிழ்ந்திருப்பார் என்று பினராயி விஜயன் சொன்னார். அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க கூடாதே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் சிபிஎம் கலந்துருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் மட்டும்தான் கடைசியா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது. கேரளால, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல்ல, கேரளாவில் அவர்கள் ஆட்சியில் இருந்த சூழல்ல அங்கேயும் ஆட்சியை இழந்தவுடன் அமலாக்கத்துறை சோதனையை பாஜக ஏவிய போது ஸ்டாலின் அதை கண்டித்தார். விஜய் அதை உடனடியாக கண்டிக்கவில்லை. நல்லா கேட்டுங்க, இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் அதை வெளிப்படையா எங்கேயும் கண்டிக்கல. விஜய் கண்டிக்கல. எந்த விஜய்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோடு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அதை கடுமையாக கண்டிக்கல. ஆனால் திமுக கண்டித்தது, ஸ்டாலின் கண்டித்தார். சரி, இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகளுக்கு காரணமே யாருன்னு கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியது? ராகுல் காந்தி தான் காரணம் என்று குற்றம் சாட்டியது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கலந்துருக்குதுப்பா, ஏன் தாவேகா கலந்து கொள்ளவில்லை? அப்ப தாவேகா இந்தியா கூட்டணியில் இல்லையா? இந்தியா கூட்டணியில் தாவேகா இல்லை என்றால் அதற்கு என்ன பொருள்? ரொம்ப உஷாரு யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கடுமையா பயங்கரமா உஷாராயிட்டாரு. அதனாலதான் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை, விஜய் கலந்து கொள்ளவில்லை. ஏன் உஷாராயிட்டாரு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். டெல்லிக்கு போனார். யார் சந்திக்கிறதுக்கு போனாரு? மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களையும், மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கலந்து பார்த்து அவர் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை மனுக்களையும் கொடுப்பதற்காக டெல்லிக்கு சென்றார்.
போன இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னாரு? ராகுல் காந்தியையும் அம்மையார் சோனியா காந்தி அவர்களையும் சந்திப்பார், மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திப்பார் என்று செய்தி வெளியாச்சு. சந்திச்சாரா? சந்திக்கல. ஏன் சந்திக்கல? ஏனென்றால் சந்தித்தால் அமித்ஷா கோபித்துக் கொள்வார், மோடி கோபித்துக் கொள்வார் என்று அச்சப்பட்டு விஜய் அவர்களை சந்திக்காமல் தமிழ்நாட்டிற்கு திரும்பியதாக ஒரு விமர்சனம் பரவலாக எழுந்தது. காங்கிரஸோடு மிக நெருக்கமாக இணக்கமாக இருப்பது போல காட்டிக்கொண்டால் சிக்கல் என்று ஒரு பக்கம் காங்கிரஸையும் விட முடியல, ஏன்னா காங்கிரஸ் ஆதரவோடு தான் ஆட்சி. இன்னொரு பக்கம் காங்கிரஸை பகைத்துக் கொள்ளவும் முடியல. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலில் விஜய் இருக்கிறாரோ என்ற விமர்சனங்கள் எழத் தொடங்கியது. சரி, ராகுல் காந்தியை பார்க்காம சென்னைக்கு திரும்பினார், அதற்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டுச்சு, அது ஒரு பக்கம். ஆனா இன்னும் கிளவரா ஒருபடி மேல போய் ஒண்ணு பண்ணார். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன பண்ணாங்க? இடம் கொடுத்தாங்களே, ராஜ்யசபா எம்பியாக பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தியை தாவேகா முன்மொழிந்ததே, ஏன் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப தாவேகா முதல் முறையாக ஒரு வரலாற்று வாய்ப்பை பெற்றிருக்கிறது. 107 எம்எல்ஏக்கள். தாவேகாவிற்காக இத்தனை வருஷமா கடுமையா வால் போஸ்ட் ஒட்டி பிளெக்ஸ் பேனர் வச்சு அவருடைய முதல் படம் வெளியாகின்ற பொழுது பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணிய தொண்டர்கள் எத்தனை பேர் காத்திருப்பாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு கட்சியுடைய வரலாற்றை சொல்லிக்கிட்ட பொழுது, இப்போ நம்ம திமுக பத்தி பேசும்போது திமுக யாருக்கா இடம் கொடுக்காம புதுசா வந்தவங்களுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி விமர்சிப்போம்? ஏங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு? திமுக தலைமையை பார்த்து கேட்கிறேன், இந்த கட்சிக்காக காலங்காலமாக உழைத்தவர்கள், மிசாவில் சிறை சென்றவர்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர்கள், அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? திமுக நடத்திய போராட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்தவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா தாவேகாவுக்கு கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டியிருப்பாங்க? விஜய் படத்துக்கு வால்போ சூட்டியவர்கள், விஜய்க்காக கட் அவுட் வைத்தவர்கள், முதல் நாள் முதல் ஷோவுக்கு போய் நின்று பட்டாசு கொளுத்தியவர்கள், இவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? இவர்களில் யாரேனும் ஒருவருக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்துக்கலாம், ஆனால் பிரவீன் சக்கரவர்த்திக்கு தந்தீர்களே ஏன் என்று கேட்கின்ற பொழுது 2 பதில் இருக்கு. ஒண்ணு, பிரவீன் சக்கரவர்த்தி தான் பாவம் கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை உடைத்து, கூட்டணி வைத்திருந்த பொழுதே கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவிற்கு எதிராக உள்ளடி வேலைகளை பார்த்தது. இதுல எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய பங்கு ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு நன்றி கடன், அது ஒன்று. இன்னொன்று மிக பிரதானமாக, இப்ப தாவேகா சார்பில் யாரோ ஒருத்தர் ராஜ்யசபாவுக்கு போயிட்டார். பாஜக நாளைக்கு ஏதேனும் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது. தாவேகாவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதை எதிர்க்க வேண்டும். தாவேகா நேரடியாக பாஜகவை எதிர்க்க வேண்டும், அப்படி ஒரு நிர்பந்தம் தாவேகாவுக்கு உருவாகும். அப்படி நேரடியாக எதிர்ப்பதற்கு விஜய் தாவேகா தயாராக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சார் அப்படின்னா நான் இப்படி சொல்றேன், கட்சி ஆரம்பித்த பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலை தாவேகா புறக்கணித்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கட்சி ஆரம்பித்த பிறகு நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வருகிறது 2024. தாவேகா ஏன் அந்த தேர்தலை புறக்கணித்தது? காரணம், ஒருவேளை போட்டியிட்டு ஒரு 4 பேர் 5 பேர் வெற்றி பெறாங்க அல்லது 2 பேர் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இவங்க போய் 2024 2026 சட்டப்பேரவை தேர்தல் 2 வருஷம் இருக்கு. இந்த 2 ஆண்டுகள் இவங்க பாஜகவை எதிர்த்து அங்கே கடுமையாக பேச வேண்டும். இந்த 2 ஆண்டுகள் இவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசாமல் போனால் மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கையை இழப்பார்கள். ஒன்று. இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் எல்லாரும் டவுட் பண்ணுவாங்க, யாராவது போய் சேர்றதுக்கு தாவேகாவை நம்பி போறதுக்கு டவுட் ஆகும். சரி, ஆதரிச்சு பேசினா அது சிக்கல். சரி, எதிர்த்து பேசிட்டா, ஒருவேளை செலக்ட் பண்ணி ஒரு எம்பி இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தாவேகா எம்பி அங்க போய் டெல்லியில போய் பாஜகவுக்கு எதிராக பேசினால் பாஜக சும்மா விடாது. பாஜகவின் எதிர்ப்பை, மோடியின் எதிர்ப்பை, அமித்ஷாவின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது வரும். அப்ப அதுக்கு பயந்துதான் என்ன செஞ்சாங்க? நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தார்கள். நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்ப ராஜ்யசபா எம்பியையும் காங்கிரஸுக்கு தள்ளி விட்டதுக்கு என்ன காரணம்னா, எதுக்கு வம்பு? நாம போய் யாரையா ஒருத்தர கட்சிக்காரர் அனுப்பி அவர் போய் அங்க போய் வேண்டாம். அதனால பாஜகவுடனான எந்த மோதல் போக்கையும் செய்வதற்கு கருத்தியலாக நேருக்கு நேர் நின்று பாஜகவோடு சண்டை செய்வதற்கு தாவேகா தயாராக இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒன்று. சரி, ரைட். இப்ப அதனால இந்த குழப்பம். அப்ப அதனால இப்ப தாவேகா இந்தியா கூட்டணியில் அங்கம் பெறுவதற்கு தயங்குகிறது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. இப்ப இந்தியா கூட்டணியில் தாவேகா தன்னை இணைத்துக் கொண்டால்
இந்தியா கூட்டணியில் தாவேகா தன்னை இணைத்துக் கொண்டால் பாஜக இன்னும் கொஞ்சம் வேகமா நிச்சயம். எப்படி திமுகவிற்கு எதிராக பாஜக தன் காய்களை நகர்த்தியதோ, திமுகவிற்கு எதிராக பாஜக களமாடியதோ, அந்த மாதிரி தாவேகாவிற்கு எதிராகவும் பாஜக களத்தில் இறங்கும். அதெல்லாம் விஜய் விரும்பவில்லை. அதனாலதான் இந்தியா கூட்டணிக்குள்ளும் அவர் செல்லவில்லை, தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. கிடைச்ச ராஜ்யசபா சீட்டையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? காங்கிரசிற்கு கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாட்டுல என்ன நடக்குது தெரியுமா? இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் வந்திருக்கக்கூடிய செய்திகள். பெட்ரோல் குண்டு. சேலம் ஏற்காடு சாலையில் கோரிமேடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீச்சு. திருச்சி அரியமங்கலம் அண்ணா நகர் பகுதியில் பல்வேறு குற்ற வழக்குகள் கொண்ட பாதுஷா என்பவரை விரட்டி கொலை செய்த கும்பல். நெல்லை அருகே வெள்ளாளங்குளம் பகுதியில் ஊருக்குள் புகுந்து பெண் உட்பட 6 பேருக்கு அரிவாள் வெட்டு. சாதி ரீதியிலான தாக்குதலா என விசாரணை. திருச்சி பாலக்கரை பகுதியில் 15 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த புகாரில் 7 சிறார்கள் உட்பட 9 பேரை கைது செய்து போலீஸ் விசாரணை. தேனி மாவட்டம் போடி அருகே வீட்டின் மின் இணைப்பை துண்டித்து 43 பவுன் தங்க நகைகளை திருடிய பெண் கைது. சிவகங்கை ரயில் நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடையில் தாவேகா நிர்வாகி நவீன் என்பவரை வெட்டி படுகொலை செய்த கும்பல். இன்னும் இருக்கு செய்தி. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இந்த அரசு இந்த ஆட்சியில் இருக்கிறது என்பதற்கான சான்றுகள். சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்கிறது? சரி, சட்டம் ஒழுங்குதான் இப்படி இருக்குது, நிர்வாகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விழுப்புரத்துல இவங்க திமுக வந்து ஏதோ தலித் விரோத கட்சி என்று சொன்னவர்களே எல்லாம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். யாராவது கடுமையா கண்டிப்பாங்களா தாவேகாவின்? வாய் திறக்கலையே. விழுப்புரத்தில் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலை, அதை திறந்து வைப்பதற்கு யார் வருகிறார்? எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர். அவர் வந்து திறந்து வைப்பதாக திட்டமிடப்படுகிறது. அந்த சிலையை நிறுவியது விசிக. அந்த சிலையை திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு சிலை அங்கிருந்து அகற்றப்படுகிறது. போயிட்டு திருப்பி வர்றாரு. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது மட்டும் திமுக ஆட்சியா இருந்திருந்தா இல்லையா? இப்ப யாரும் விசிகாவை திட்டமிட்டு அங்கே எழுச்சி தமிழர் திறப்பதற்காக வைத்திருந்த அந்த சிலை ஏன் அகற்றப்பட்டது? இந்த அரசு தலித் விரோத அரசு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சி காலத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தாவேக ஆட்சியை நோக்கி இந்த கேள்வி கேட்கல? அம்பேத்கர் சிலை ஏன் அகற்றப்பட்டது கேட்கணும்ல, கேட்க மாட்டாங்க. சரி, ஒருவேளை அங்க அனுமதி வாங்காமல் வைத்திருந்தார்கள் அப்படி இப்படின்னு ஏதேனும் சட்ட காரணம் சொல்லுகிறார்கள் வைங்க. இதே சட்ட காரணங்களுக்காகத்தான் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவினால் நாட் ஒன்லி இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிகளும் சில இடங்களில் கொடி கம்பங்களை அகற்றியே தீர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. எல்லா கட்சியோட கொடி கம்பங்களையும் அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அரசியல் ரீதியா அந்த தீர்ப்புல எனக்கு பல மாறுபாடுகள் இருக்கலாம், பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேற. ஆனால் நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு. பல்வேறு கடும் விமர்சனங்களை திமுக அரசை நோக்கி பலரும் இங்கே வைத்தார்கள். ரைட். ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்து யாரும் பேச என்ன செய்யல, கண்டனங்களை பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல? அது வந்து திமுக காரங்க தான் புகாரே கொடுத்தாங்க, திமுக காரங்க தான் வந்து அங்க வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்படின்னா திமுக சொல்ற எல்லாத்தையும் தான் தாவேகா கேக்குதா? இப்ப திமுக எதிர்ப்பு தெரிவித்தால் தாவேகா வந்து பணிஞ்சிருமா? அப்ப என்ன அரசு? திமுக சொல்றதை கேட்டுதான் இப்ப அரசு நடக்குதா? இந்த கேள்விகள் இயல்பாக எழும். சரி, இப்ப இது எல்லாத்த விட நிறைவா உங்களுக்கு ஒரு உண்மையிலே நான் இந்த நியூஸ திருப்பி செக் பண்றேன். உண்மைதானா இந்த நியூஸ்? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, இது உண்மைதானான்னு திருப்பி செக் பண்றேன். பல்வேறு ஊடகங்களில் வந்த செய்தியை சொல்றேன். டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1200 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் எப்படியா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெட்டிக்கு சில பெட்டிக்கு ரூபாய் 90, சில பெட்டிக்கு ரூபாய் 40, சில பெட்டிக்கு ரூபாய் 20. சரியா? ஒயின் பீரு இப்படி ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒரு ரேட்டு என்று மதுபான நிறுவனங்களிடம்
கமிஷனாக மாதத்திற்கு ரூபாய் 100 கோடி வசூலிக்கப்பட்டதாகவும் அதனை அரசுக்கு வருமானமாக மாற்றும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு லஞ்சமோ ஒரு ஊழலோ ஒரு முறைகேடோ நடந்துருக்குன்னு வைங்க, கடந்த திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் நடந்திருக்குன்னு வைங்க, அப்படி லஞ்சமாக அல்லது ஊழலாக நடைபெற்ற பணம் இருக்கு இல்லையா, அத நாங்க இனிமேல் நிப்பாட்ட மாட்டோம், நாங்க வாங்குவோம். எப்படி வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் சொல்றாங்க, ஒரு நாளைக்கா கமிஷனாக மாதத்திற்கு 100 கோடி ரூபாய், மாசத்துக்கு 100 கோடி ரூபாய் கடந்த ஆட்சி காலங்களில் வசூலிக்கப்பட்டதுன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அப்ப நீங்க இனிமேல் வாங்க மாட்டீங்களா? நாங்க வாங்குவோம், வாங்கி அரசுகிட்ட சேர்த்துருவோங்கிறாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. இது என்ன லாஜிக்? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அரசுக்கு இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு தாலுகா ஆபீஸ் போறீங்க, ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு தாசில்தார்ட்ட ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், வருமான வரி சான்று அல்லது நீங்க வந்து சாதி சான்றிதழ் ஏதோ ஒன்று வாங்க போறீங்க, ஒரு விஏஓவோ ஆர்ஐயோ தாசில்தாரையோ பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கு உங்க சர்டிபிகேட்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, சர்டிபிகேட் படி உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கணும். சிலவற்றிற்கு வந்து கட்டணம் கட்ட சொல்லுவாங்க. இந்த இவ்வளவு சல்லான் எடுத்து கேட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு டிடி எடுத்து கேட்டீங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டிடி எடுத்து கட்டுறதுதான் அரசுக்கு போகும். அந்த டிடி எடுத்து கட்டப்பட்டதுக்கு போக அங்க இருக்கிற பியூனோ தாசில்தாரோ விஓஓ ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் கேட்கறாங்கன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு. இது இல்லீகல், இது சட்டத்திற்கு புறம்பான பணம். அது இதுக்கு பேர் தான் ஊழல், இதுக்கு பேர் தான் லஞ்சம். சரியா? இத யாராவது வாங்கினா அவங்கள கைது செஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு ஆளும் அரசின் கடமை. அப்படி அவங்க வாங்காம தடுக்க வேண்டியது ஒரு ஆளும் அரசின் கடமை. ஆனா இந்த அரசு என்ன சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால், அந்த பணத்தை வாங்குவோம், எது லஞ்ச பணத்தை, ஊழல் பணத்தை வாங்குவோம், வாங்கி கவர்மெண்ட் கிட்ட சேர்த்துருவோம். எப்படி சேர்ப்பீங்க? கணக்கு எப்படி எழுதிப்பீங்க? டாஸ்மாகில் ஊழல் செய்ததன் மூலம் அரசுக்கு வந்த வருவாய்னு எழுதிக்கலாம். என்ன காமெடி இது? எனக்கு புரிய ஊடகங்கள், எல்லா ஊடகங்களிலும் வந்த செய்தியை நான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த அரசு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, என்னங்க செஞ்சிருக்கிறாங்க? வந்து இந்த அரசு இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரைப்பட காட்சிகள் 5 அப்படின்னு 5 4 இப்போ ஒன்று சட்டம் பண்றாங்க. 5, ஆமா 5 காட்சிகள். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனுமதி. இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகள். பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டன. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 1000 கோடி ரூபாய் முதலீடுகள், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று இருக்கின்றன. அதை பத்தி கவலை இல்லை. நாட்டுல டெய்லி காலையில திரும்பினா கொலை கொள்ள பாலியல் வன்கொடுமை செய்திகள், அதை பத்தி கவலை இல்லை. பிஜேபி எதிர்ப்பீங்களா? நோ, எதிர்க்க மாட்டோம். அம்பேத்கர் சிலை வைக்கப்படுகிறதே, அதை நாங்க அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் அப்படிலாம் பேசக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, இந்த அரசுக்கு, இந்த ஆட்சிக்கு, இந்த கட்சிக்கு ஜனநாயக சக்திகள், இடதுசாரிகள், முற்போக்கு சக்திகள் ஆதரவு தெரிவிப்பது என்பதுதான் இருப்பதிலேயே மிக மிக பெரிய கொடுமை. அந்த கொடுமையையும் தமிழ்நாடு தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு சற்றே விதிவிலக்காக இன்றைக்கு டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து, கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிளெக்ஸ் பேனர்கள் இந்தியா கூட்டணி இல்லாமல் வரும் நாடாளுமன்ற தேர்தலை காங்கிரஸ் சந்திக்கும் என்று சொன்னால் அது காங்கிரசுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை தரும் என்பதை தேர்தல் முடிவுகள் சொல்லும். அடுத்தடுத்த நாட்களில் நாம் அது குறித்து பேசுவோம். அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி புதிதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கட்சி, அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதை நான் ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் கேள்வியிலையும் சொல்லியிருந்தேன். விரைவில் அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கலாம். பாஜகவினுடைய ஒரு மாநில கட்சி போன்ற ஒரு தோற்றத்தில் அது இருக்கலாம். மாநில கட்சிகள் முன்வைக்கக்கூடிய சில வாதங்களை, குறிப்பாக இருமொழி கொள்கை போன்றவற்றை அண்ணாமலை முன்வைக்கலாம். இதெல்லாம் நான் முன்பே கிட்டத்தட்ட 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் கேள்வியில நான் வீடியோவாக பதிவிட்டிருந்தது. இன்றைக்கு அதை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் நகருகிறது என்பதையும் நான் மிக தெளிவாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி, தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.